ஓம் சாந்தி 5/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பேரூபத்தின் நோயிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுடைய பெயர் ரூபத்துல சிக்கிக்காதீங்க. அந்த நோயிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்க கூடாது சொல்றாரு. அதாவது நம்ம பிகே இருக்கிறதுக்கே அந்த கணக்கை முடிக்க தான் நம்ம பிகே இருக்கோம். இங்கே வந்து யாருக்கிட்டையாவது பேர் ரூபத்தில் சிக்கிட்டு தலைகீழான கணக்கை உருவாக்கிடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பாபாவின் நினைவில் இப்போ இருக்க வேண்டும் சொல்கிறாரு. நம்ம வந்ததே பாபாக்காக தான் இல்லையா? பாபா தேடணும், பிகே ஆனதே பாபாக்காக தான். அப்போ அந்த ஒரு பாபாவோட நினைவில் தான் இருக்கணும், வேற யாருடைய பேர் உருவத்திலையும் மாட்டிக்கூடாதுன்றாரு. கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு இப்போ முயற்சி செய்கிறாங்க. மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் அவங்க துக்கமே கொடுப்பதில்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகி விடுகிறதுன்னு சொல்றாரு. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றாரு. நீங்கள் இப்போது ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றாரு. நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், மாணவ வாழ்க்கை இது. இப்போ நம்ம ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றாரு. இப்போ நம்ம அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும் சொல்றாரு. பாட்டு: நீங்கள் தான் தாயும் தந்தையும், நீங்களே அப்படின்னு ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் முரளி கேட்கிறார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கிறதோ, யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ அவர் ஒன்றும் சாக்காரத்தில் இல்லை. நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள் சொல்றாரு. இப்போ முரளி எங்கெல்லாம் போகுது, யார் அந்த முரளி வாசிக்கிறது, அவரோட மகிமை வேற பாடப்படுது இல்லையா? அவர் ஒன்றும் கீழே இல்லை, சாக்காரத்தில் இல்லை, அவர் நிராகாரமானவரின் மகிமைன்னு சொல்றாரு பாபா. அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. நிராகாரமானவர் சாக்காரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ பிரம்மா பாபாவோடலாம் வந்து சிவபாபா நேரடியாக நமக்கு முரளியை சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம்ன்றாரு. இப்போ நம்ம எல்லாரும் ஆத்மா பரமாத்மாவை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானதாகும்ன்றாரு. இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாது, உயிரை நம்மளால பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் சூட்சமா இருக்கு, அதை கண்ணால பார்க்க முடியாது. இப்போ காற்று கரண்ட் எல்லாம் நம்மளால பார்க்க முடியல, அதே மாதிரிதான் உயிர், ஆத்மா பரமாத்மா அதே மாதிரிதான் பார்க்க முடியாதுன்றார். ஆத்மாக்களாகிய நாம் சூட்சுமமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள். பக்தியில கூட தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியாதுன்ட்டு, சூட்சமமானவர்கள்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் புத்தியில் அவங்களுக்கு இல்லைன்றாரு. முழுமையா அந்த ஆத்மானா என்ன, ஆத்மால வந்து நடிப்புலாம் பதிவாயிருக்குது, எத்தனை பிறவி எடுக்குது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள், ஆனால் அவர் என்ன பொருளாக இருக்கிறார், எந்த உருவில் இருக்கிறார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை சொல்றாரு. அவர் புள்ளியா இருக்கிறாருன்னு தெரியல, பரமாத்மான்ட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா அவர் புள்ளியா இருக்கிறாருன்ட்டு தெரியல. ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு, அவருக்குள்ளாரையும் பார்ட் இருக்குது, அவரும் நம்மள மாதிரி தான் நடிக்கிறாரு, எதுவுமே தெரியாது. நீங்களும் தெரிந்திருக்கவில்லை, நம்மளும் தெரிஞ்சிருக்கல. இவர் ஒன்றும் லௌகிக டீச்சரோ அல்லது உறவோ இல்லை என்று நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த சிவபாபா வந்து நமக்கு ஒன்றும் லௌகிக்க டீச்சரோ ஒரு உறவோ நமக்கு கிடையாது, இந்த உடம்புக்கான டீச்சர் உறவுலாம் நமக்கு கிடையாது என்ற நிச்சயம் இப்போ இருக்குதுன்றாரு. உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருக்கிறார்களோ அப்படி இந்த தாதாவும் பிரம்மா பாபாவும் இருந்தார், நம்மள மாதிரி தான் இருந்தார். மற்றவங்களாம் எப்படி மனுஷங்க இருந்தாங்களோ அது மாதிரி தான் இந்த பிரம்மா பாபாவும் ஒரு காலத்துல இருந்தார். நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று நீங்கள் மகிமை பாடும்போது சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்திருந்தீர்கள். தாயும் தந்தையும் நீ என் பாட்டு பாடும்போது அவர் மேல இருக்கிறார்ன்ட்டு நம்ம புரிஞ்சிருந்தோன்றார். இப்போது பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன், நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன்னு சொல்லி இப்போ சிவபாபா சொல்றாரு நமக்கு. இந்த பிரம்மா பாபா உடல்ல நான் பிரவேசிச்சிருக்கிறேன், நான் தான் இவருக்குள்ள இருந்து பேசுறேன் அப்படின்றாரு. முன்னால் மிகவும் அன்போடு மகிமை பாடினீங்க, பக்தியில கூட ரொம்ப அன்பா வந்து பயபக்தி இருந்துச்சு, மகிமை பாடினீங்க, பயமும் கொண்டிருந்தீர்கள், கடவுள்னா ஒரு பயம் இருந்துச்சுன்றாரு. இப்போது அவர் இந்த சரீரத்திற்குள் வந்திருக்கின்றார். இப்போ அவர் இந்த உடல்ல வந்திருக்கிறாரு, உண்மையாலுமே வந்திருக்கிறாரு. யார் நிராகாரமானவராக இருந்தாரோ அவர் இப்போது சாக்காரத்தில் வந்து விட்டார், பௌதிக உடல் வந்து விட்டார் சொல்றாரு. அவர் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ அவர் வந்து டீச்சராகி நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொல்லி விடுகிறார்கள். கிருஷ்ணர் தான் நினைச்சிட்டாங்க, கிருஷ்ணர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறான்ட்டு சொல்லி விடுறாங்க.
நல்லது, பாபா என்ன செய்கின்றார்? நல்லது, நமக்கு பாபா வந்து என்ன செய்கின்றார்? நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினீர்கள், ஆனால் அவரிடமிருந்து என்ன மற்றும் எப்போது கிடைக்கிறது என்று எதையும் நீங்க தெரிந்திருக்கவில்லை. நம்ம பாடுறோம் கோயில்ல போயிட்டு சிவன் முன்னாடி, தாயும் நீயே, தந்தை நீ, அம்மை அப்பனேன்லாம் பாடுறோம். ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன கிடைச்சது, எப்போ கிடைச்சதுன்ட்டு யாருக்கும் தெரியல. அப்பான்னா ஆஸ்தி கொடுத்துருப்பாரு, தாயா இருந்து நம்மள பாலனை பண்ணியிருப்பாரு. அது எப்ப பண்ணாரு, எப்போ கிடைச்சது, எதுவுமே தெரிஞ்சிருக்கல. கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகம் கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள். கீதையை கேட்டாங்க, பகவத்கீதைய கிருஷ்ணர் மூலம் ராஜயோகம் கத்துக்கிட்டாங்கன்ட்டு அவங்க புரிஞ்சிட்டாங்க. பிறகு அவர் எப்போது வந்து கற்றுக் கொடுப்பார், அதுவும் கவனத்தில் வந்திருக்கும் இல்லையா சொல்றாரு. அப்ப எப்போ கிருஷ்ணர் வந்திருந்தா அவர் எப்போ வந்து கத்து கொடுத்திருப்பாரு, அதுவும் கவனத்தில் வந்திருக்கும். இந்த சமயம் அதே மகாபாரத சண்டையாகுன்றாரு. மகாபாரத போர்ல தான் கிருஷ்ணர் கீதையை சொன்னார்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்கல்ல போர்க்களத்துல. பாபா சொல்றாரு, இப்ப நம்ம வாழ்க்கையே போர்க்களமா, இந்த சமயம் அதே மகாபாரத சண்டையாகுன்றாரு. எனவே கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சமயமாக தான் இருக்குன்றாரு. அப்ப இந்த நேரம் வந்து மகாபாரத சண்டை தான் நடக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாயாவோட மல்யுத்தம் நடக்குது இல்லையா. அப்ப கண்டிப்பா இப்பதான் கிருஷ்ணர் வந்திருக்கணும். கண்டிப்பாக அதே வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும் சொல்றார் பாபா. நாளுக்கு நாள் புரிந்து கொள்வார்கள், போக போக புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. கண்டிப்பாக கீதையின் பகவான் இருக்க வேண்டும். கண்டிப்பா இப்ப போரா இருக்குல்ல, மகாபாரத போரா இருக்கு. அப்ப கண்டிப்பா கீதையின் பகவான் கூட வந்திருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. சரியாக மகாபாரத சண்டை பார்ப்பதற்கு இப்ப தெரிகிறதுன்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தின் முடிவு கூட ஏற்படும். பாண்டவர்கள் மலை மீது சென்று விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். இந்த பாண்டவர்கள் 5 பேர் அங்க மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு அப்படியே மலை மேல ஒருத்தவங்களா ஏறி போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல தர்மர் மட்டும் ஒரு நாயை கூட்டுட்டு அப்படியே கடைசி வரைக்கும் போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு தான் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாகவதத்துல இருக்குது. மகாபாரத போருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது பாகவதம்ன்ற சாஸ்திரத்துல இருக்குது. எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் முன்னால் நிற்கிறது என்பது வந்திருக்கும் இல்லையா. பாண்டவர்கள் மலை மீது போயிட்டாங்கன்ட்டு காட்டுறாங்க, அதனால அவங்களுடைய புத்தியில கூட விநாசம் முன்னால் நிற்கிறது என்று இப்போ வந்திருக்குன்றாரு. இப்போது கிருஷ்ணர் எங்கே? கீதையின் பகவான் கிருஷ்ணரே அல்ல, சிவன் என்று உங்களின் மூலம் கேட்டதுலேருந்து தேடிக்கொண்டேதான் இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. வெளி உலகத்தினர் கூட நம்ம சொல்றோம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்ல சிவன் தான்ட்டு, அதனால அவங்க அந்த கேட்டதுல இருந்து தேடித்தான் இருக்கிறாங்க. கடவுள் எங்கேயோ வந்திருக்கணும், ஏதோ அவர் வந்து கீதை சொல்லிட்டு இருக்கணும்ட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் உறுதியாக இருக்கிறது, ஆனா நமக்கு வந்து இந்த விஷயம் உறுதியா இருக்குது. இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாதுன்றாரு. இதை நம்மளால மறக்க முடியாது. கீதையின் பகவான் சிவன் தான். கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை, சிவன் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் சொல்றாரு. உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருமே இத சொல்ல மாட்டாங்க. கீதையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்றால் இதன் மூலம் நரனிலிருந்து நாராயணாக மாற்றுகிறார் என்பது நிரூபணமாகிறதுன்னு சொல்றாரு. இப்ப கீதையின் பகவான் தான் வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரு. ராஜா ஆகிறதுக்கான யோகம் சொல்லி கொடுக்குறாருன்னா அப்ப அதன் மூலம் தான் மனுஷங்கள்லாம் நாராயணனாக மாத்துறாரு, மனுஷங்களை தேவதையாக மாத்துறாரு என்பது நிரூபணமாகிறதுன்னு சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்தது அல்லவா. சொர்க்கத்துல யார் இருந்தாங்க? சொர்க்கவாசல திறக்குறாங்க, வைகுண்ட ஏகாதசி திறந்தா உள்ள யார் இருக்கிறாங்க? லட்சுமி நாராயணன் தானே இருக்கிறாங்க. அப்ப லட்சுமி நாராயணனோட ராஜ்யம் எங்க இருந்ததுன்னா சொர்க்கத்துல இருந்தது அல்லவான்றாரு. இப்போது அந்த சொர்க்கமும் இல்லை. ஆனா இப்ப உலகம் எப்படி இருக்கு? நரகமா தானே இருக்கு. கோயில் தான் இருக்கு, அவங்களுடைய கோயில் தான் இருக்குது நினைவார்த்தமா, ஆனா அவங்க இல்லை. ஏன்னா சொர்க்கம் இங்க இல்லை, இது நரகமா இருக்குது. இப்போது அந்த சொர்க்கம் இல்லை, எனவே நாராயணனும் இல்லைன்னு சொல்றாரு. தேவதைகளும் இப்ப இல்லைன்றாரு. சித்திரம் தான் இருக்கிறது, அதன் மூலம் இவர்கள் இருந்து விட்டு சென்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இப்ப கோயில் இருக்கு, சித்திரம் இருக்குன்னா அப்ப அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும் அது வந்து சொர்க்கம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது அதே கீதையின் பாகம் இப்ப நடக்குது. இது முடிஞ்சு நமக்கு சொர்க்கம் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியுன்றார். உங்களுக்கு உறுதியாக தெரியுன்றார். நமக்கு உறுதியா தெரியும். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது.
அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது கடைசியாகும் சொல்றாரு. சண்டையும் முன்னால் இப்ப மகாபாரத சண்டையும் முன்னால் நிற்கிறதுன்னு சொல்றார் பாபா. பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது தெரிந்துள்ளீர்கள். இப்ப கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆத்மாவுக்கான பாடத்தை எடுத்து ஆத்மாவை மாத்துறதுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறார். ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அனைத்து சென்டர்களிலும் படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். எல்லா சென்டர்லயுமே இப்ப படிக்கிறாங்க. அந்த கடவுள் இறைவனே சொல்லி கொடுத்த ராஜயோகத்தை தான் படிக்கிறாங்க மற்றும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. படிப்பதற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது சொல்றது. சித்திரங்களின் மூலம் நல்ல புரிதல் கிடைக்க முடியும். இப்ப பாபா கொடுத்துருக்கிற அந்த சித்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, திருமூர்த்தி, இந்த எல்லாமே நல்ல படங்கள். அதுல நல்ல விளக்கம் கிடைக்க முடியுன்றாரு. முக்கியமான விஷயம், கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா இதுதான்றாரு. இதை நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டாலே போதும்ன்றாரு. நிறைய வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. சத்கதியை வழங்கும் வள்ளல் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா. இது நல்லா இருக்கு பாருங்க. சத்கதியை வழங்கும் வள்ளல் யாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யாரு, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யாரு, சிவனா இல்லது கிருஷ்ணரா அப்படின்னு கேட்கிறார் பாபா. 3 விஷயங்களின் முடிவே முக்கியமானதாகும். இந்த 3 விஷயங்களுடைய முடிவு தான் முக்கியமானதாகும்ன்றார். இதில் தான் பாபா அதிக அழுத்தம் இப்ப கொடுக்கிறார். இதுல பாபா அதிக ப்ரெஷர் கொடுக்கிறார் நமக்கு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று தங்களுடைய கருத்தை எழுதி கொடுக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் எந்த பலனும் இல்லை. இங்க நம்ம 7 நாள் கோர்ஸ் கேட்குறாங்க, நல்லா இருக்குன்ட்டு கருத்து எழுதி கொடுக்குறாங்க. ஆனா அதன் மூலம் ஒரு பலனும் இல்லைன்றார் பாபா. உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போ முக்கியமான விஷயம், கீதையின் பகவானு கிருஷ்ணரா சிவனா, அந்த உண்மையான சத்கதி யாரு வழங்குறாங்க, சொர்க்கத்தை யார் இப்ப ஸ்தாபனை செய்யறாங்க, இது சிவனா கிருஷ்ணரா, இதை தானே ப்ரூஃப் பண்ணணும். இதுலதான் உங்களுடைய வெற்றியும் இதில் தான் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. பகவான் ஒருவர் தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீர்கள். நம்ம சொல்றோம் எல்லா தர்மத்தினரும் வணங்குறது வழிபடுறது ஒரே கடவுள் தான் அப்படின்றத நம்ம நிரூபிச்சு சொல்றோம். கீதையை சொல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. கீதையை சொல்றவங்களாம் பகவான் கிடையாதுன்னு சொல்றாரு. பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் வந்திருக்காரு, இந்த ராஜயோகம் சொல்லி கொடுத்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலமா தான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். பாபா இப்ப புரிய வைக்கின்றார். குழந்தைகளோடு மாயின் சண்டை நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப நமக்கு 5 விகாரத்தினுடைய நமக்கு சண்டை நடக்குது. அந்த 5 இப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தது இல்லையா. இந்த கௌரவர்கள்ன்றது இந்த கெட்ட குணங்கள், 100 கௌரவர்கள்னா 100 கெட்ட எண்ணங்கள். அப்ப 5 பஞ்ச பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான நல்ல எண்ணங்கள். அந்த நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் போர் நடக்குதான் நமக்குள்ளார, அந்த மாயோடைய சண்டை. இது எப்ப நம்ம நல்ல எண்ணங்கள் ஜெயிக்குதோ கெட்ட எண்ணங்கள் அழியுதோ அப்போ இந்த மகாபாரத போர் முடிவடைஞ்சிரும். இப்ப நமக்குள்ளார நடக்கிற இது மல்யுத்தம் தான். குழந்தைகளோட இப்ப மாயின் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது வரை கர்மாதித் நிலை யாருமே அடையவில்லைன்றார். கர்ம கணக்கை யாருமே முடிக்கலன்றாரு. கர்மாதித் நிலை யாரும் அடையவில்லை. முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். நம்ம இப்படியே முயற்சி பண்ணி பண்ணி பாபாவை நினைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. நம்ம மாயா தான் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாபா அமிர்த வேலை ஏந்திருங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யுங்க, அப்படியே நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி மாற்றி இப்போ ஒரு பாபா நினைவில் கொண்டு வர்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு, கர்ம யோகியாக ஆக்குறாரு. கடைசியாக என்ன ஆகிடும்னா சுத்தமாக நமக்கு பாபா தவிர எதுவுமே பிடிக்காது, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாபா நினைவுல நீங்க இருக்க ஆரம்பிச்சிருங்க, எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்னு சொல்றாரு. எந்த வாடி போகும் தளர்வடையும் நிலையும் வராதுன்றாரு. இப்பதானே நமக்கு ஏதாவது ஒரு மாயா நமக்கே தெரியல எந்த மாதிரிலாம் மாயா நம்மளை பாதிக்குதுன்ட்டு, நமக்குள்ளார இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குன்ட்டு. அதனால அடிக்கடி வாடி போயிடுறோம். ஆனா போக போக அந்த வாடி போகும் தளர்வடையும் நிலையும் கூட வராதுன்னு சொல்றாரு. இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறதுன்றாரு. இப்போ நம்ம தலை மேல பாவ சுமை அதிகமா இருக்கு. ஏன்னா 63 ஜென்மம் பாவ சுமை இருக்குது. அது நினைவின் மூலம்தான் இறங்குன்றார். இந்த பாவ சுமை இருக்குல்ல, இது பாபா நினைச்சாதான் இறங்குன்றார். பாவ சுமையே குறையுன்றார். பாபா முயற்சியின் யுக்திகளை எல்லாம் கூறியுள்ளார். நினைவின் மூலம்தான் பாவமே அழிகிறதுன்றாரு.
நிறைய முட்டாள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால் பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் சொல்றாரு. அவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்றாரு பாபா. பெயர் ரூபத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா பாபா நினைக்காதனால வேற யார் மேலேயாவது புத்தி போகுது. முகமலர்ச்சியோட யாருக்கும் புரிய வைக்க வேண்டும், அது கூட கடினமாகும் சொல்றாரு. நம்ம முகமலர்ச்சியோட புரிய வைக்கணுமா முரளிய, அது கூட கஷ்டம்ன்றாரு. இன்று யாருக்கோ புரிய வைத்தார்கள், நாளை ஏமாற்றம் வருவதன் மூலம் குஷி காணாமல் போய்விடுகிறதுன்றாரு. இன்று நல்லாவே நம்ம முயற்சி பண்ணி நல்லா முரளியை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆனால் நாளைக்கே ஏதாவது ஏமாற்றம் வர்றதுனால அந்த குஷி காணாமல் போயிடுதுன்றார். மாயின் சண்டை நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு குஷி இல்லைனாலே தெரிஞ்சுக்கணும் நமக்கு மாயையோட சண்டை நடக்குதுன்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆகையினால் முயற்சி செய்து பாபாவே இப்போ நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாயா சண்டை போடுதுன்னா நம்ம முயற்சி பண்ணி பாபாவை நினைவு செய்யணுன்றார். மற்றபடி அழுவது, அடித்து கொள்வது அல்லது அமைதியற்றி போகக்கூடாதுன்றார். அழுவது, அடித்து கொள்வது, அமைதியற்று போகக்கூடாதுன்றார். ஏன்னா மாயாவோட மல்யுத்தம் நடக்குது இல்லையா, அது நம்மளை அப்படிலாம் பண்ண வைக்கும். அதனால அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றாரு. மாயை செருப்பால் அடிக்கிறது, ஆகினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப மாயா நம்ம மாயா பின்னாடி போனோம்னா மாயா நம்மளை செருப்பால் அடிக்கும். அதான் சொல்றாரு. ஆகையினால் முயற்சி செய்து இப்ப பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்ப பாபா பின்னாடி போனோம்னா நம்மள பாபா அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாரு. ஆனா இந்த மாயா பின்னாடி அது போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், அது அப்படிதான் பண்ணும். அதான் சொல்றாரு. இப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும், பாபாவின் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்குன்றாரு. இப்ப பாபா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா இப்ப கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் சொல்றார் பாபா. படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் உள்ள மனிதர் ஒருவர் கூட இல்லை. யாருக்குமே தெரியல படைச்சவர் யாரு, அப்பா யாருன்னு தெரியலன்றாரு. மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையே தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவங்களை என்ன சொல்றது, விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறது அல்லவான்றார் பாபா. தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்கல, கடவுளையும் யாருன்னே தெரிஞ்சுக்கல, மனுஷங்களா இருந்துகிட்டு அப்பாவை தெரிஞ்சுக்கலன்னா அவங்கள விலங்குகளை விட மோசமானவர்கள்ட்டு புரிஞ்சுக்கிறார் பாபா. கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வதுன்னு கேக்குறாரு பாபா. கீதையில கிருஷ்ணர் பேரை போட்டாங்கன்னா அப்ப என்ன எப்படி நினைப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த பெரிய தவறை தான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும்ன்றாரு. இந்த தவறு பண்ணது கூட நம்ம தான். அதனாலதான் சொல்றாரு, இந்த பெரிய தவறை பண்ணிட்டீங்களே, இதை கூட நீங்க தான் போய் புரிய வைக்கணும்ன்றாரு. கீதையின் பகவான் சிவபாபா அவர் தான் ஆசையை கொடுக்கின்றார் சொல்றாரு. எப்படி ஒரு உண்மையை மறைச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. பொய் தான் பெருசா இருக்கு உலகத்துல, உண்மை மறைஞ்சு போய் கிடக்குது. சிவன் உண்மையானவர், அவரை மறைச்சிட்டாங்க. முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் அவரே ஆவார். அதாவது நமக்கு முக்தி கொடுக்குறவரு, ஜீவன் முக்தி வழங்குறவரு, எல்லாமே கொடுக்குறவரு அவர் தான். ஆனா அவர் பேரை மறைச்சிட்டாங்க. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் நிற்பதே இல்லைன்றாரு. இப்ப நம்மளாவது பரவாயில்ல, இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா மற்ற தர்மத்துல சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க புத்தியில நிற்பதே இல்லைன்றாரு. அவர்கள் கணக்கு வழக்குகளை முடித்து விட்டு சென்று விடுவார்கள். அதான் இஸ்லாம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம், அவங்களாம் அவங்கவுங்க கணக்கு வழக்கு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்கன்றாரு. கடைசியில் கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும், இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில் தான் செல்வார்கள் சொல்றாரு. கடைசியா அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும், இருந்தாலும் அவங்கவுங்க தர்மத்துல தான் போவாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு பாபா இப்ப புரிய வைக்கின்றார், நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். இப்ப நமக்கு பாபா புரிய வைக்கிறார், நம்ம தான் தேவதையா இருந்தோம், இப்போது பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். பாபா நினைக்க நினைக்க நம்ம கண்டிப்பா நம்ம தேவதை ஆயிடும். இது நம்ம சூட்சமா நம்ம நினைவு பண்றோம், அவ்வளவுதான். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு செய்யறோம். அதன் மூலமா நீங்க தேவதை ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. விக்ரமங்கள் விநாசம் ஆகிவிடும், உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா நினைக்க நினைக்க பாவம் அழிஞ்சிரும்ன்றாரு. இருந்தாலும் தலைக்கீழான எதிர்மாறான தொழிலை செய்து விடுகிறீர்கள். இருந்தாலும் சில டைம்ல அந்த மாயா நம்மள தலைக்கீழான எதிர்மாறான தொழிலை செய்ய வச்சிருது இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிருங்கன்றாரு. இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதாகி விட்டது, பாபாவை நினைவு செய்யவில்லை என்று பாபாவிற்கு கடிதம் எழுதுறாங்க. நிறைய பேர் எழுதுறாங்க, இன்னைக்கு என் நிலை ரொம்ப வாடி போயிடுச்சு,
பாபாவை நான் நினைவு செய்யவே இல்லை அப்படின்ட்டு எழுதுறாங்க. நினைவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடிதான் போவீர்கள்ன்றார் பாபா. இது இறந்தவர்களின் உலகமே ஆகும். இங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், நடைப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அனைவரும் இறந்து விட்டார்கள்னு சொல்றாரு. நீங்கள் பாபாவினுடையராக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையே என்னன்னா, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிடும் சொல்றாரு. இப்போ நம்ம பாபாவுடையரா ஆயிட்டோம் இல்லையா, அப்ப வந்து பாபா வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு. ஸ்ரீமத்தே என்னன்னா, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய பாவம் விநாசமாயிடும்ன்றார், இல்லைன்னா போகாதுன்றார். இந்த சரீரம் பழைய தம்ம பிரதானமாக ஆகும்ன்றார். இந்த உடலே பழசு இல்லையா, கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சரீரத்துக்கு ஏதாவது வந்துன்னு தான் இருக்கும். எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாத்தி நிலை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும்ன்றாரு. பாபா நினைச்சு டோட்டலா பாபா நினைவுல வந்து கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டீங்க, ரொம்ப குளிர்ச்சியா ஆயிட்டீங்கன்னா அது அப்ப வந்து நீங்க பாபா நினைவுல வந்துடுவீங்க, குஷி ஆயிடுவீங்க. ஆனா அது வரைக்கும் உலகம் மாயா விடாது, ஆட்டிக்கொண்டே தான் இருக்கும்ன்றாரு. யாரையும் விடாதுன்றாரு. விடாது கருப்பு பழகுது. மாயை எப்படி ஏமாற்றுகிறது என்று இப்ப சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும்ன்றாரு. இந்த மாயாவுடைய விதவிதமா மாயா வரும். தோல் மேல கையை போட்டு அப்படியே கூப்பிட்டு போவோம். ஈஸ்வரிய ரூபத்துல கூட வரும். அந்த மேனகா மாதிரி டான்ஸ் ஆடுதும்ல, விஸ்வாமித்திரன் முன்னாடி டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி டான்ஸ் ஆடும். அப்படியே மயக்கி கூட்டிட்டு போவோம். அதாவது நம்ம வீக் பாயிண்ட்ல எதுவோ அதை மாதிரி வச்சு அப்படியே நம்மளை மயக்கி கூட்டிட்டு போவோம். அது மாதிரி எப்படிலாம் அது ஏமாத்துது அப்படின்றத சோதனை பண்ணுங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு தானே தெரியும் உங்க வீக் பாயிண்ட், அதனால நீங்களே செக் பண்ணி இப்ப கவனமா இருக்க வேண்டும் சொல்றாரு. பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறக்க வேண்டும் சொல்றார் பாபா. மாயா பின்னாடி போறீங்க, கடவுளே நமக்கு படிக்க வைக்கிறாரு, அதை போய் ஏன் மறக்கணும் அப்படின்றாரு. நம்முடைய உயிரினும் மேலானவர் அந்த தந்தை தான் என்று இப்ப ஆத்மா சொல்லுது இல்லையா. அந்த ஆத்மா தேடுது, யாரை தேடுது? உயிரினும் மேலானவர், நீ வந்தீனா நான் உன் கூட வந்துடுவேன், இங்க எதுவுமே வேணாம், பிடிக்கவே இல்லை, விட்டுட்டு ஓடியாந்துடுறேன். இப்படிலாம் சொன்னது யாரு? ஆத்மா தானே. யார சொல்லிச்சு? பரமாத்மாவை தான் சொல்லுது. அத உயிரினும் மேலானவர் இல்லையா பரமாத்மா, அவரை தான் வந்து ஆத்மா வந்து சொல்லுது. பாபா தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கின்றார். இப்ப பாபா தானம் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு செல்வம் அளிக்கின்றார். கண்காட்சி மேளாவில் நீங்க நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும். இப்ப நமக்கு பணமே எது கொடுக்குறாரு? சேவை பண்றதுக்காக தான் கொடுக்குறாருன்ற. கண்காட்சி மேளாவிலலாம் நீங்க நிறைய பேருக்கு இப்ப தானம் செய்ய முடியும். செல்வம்னா பாபா ஞானத்தை சொல்றாரு, ஞான தானம் செய்யணுன்றாரு. தாங்களாகவே ஆர்வத்தோடு ஓட வேண்டும்ன்றாரு. சென்று புரிய வைங்கள் என்று இப்போது பாபா ஆர்வம் மூட்ட வேண்டியிருக்கிறது. இப்ப பாபா சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா நீங்களாம் தாங்களாவே ஓடணும்ன்றாரு பாபா. ஆர்வத்தோடு போகணும். கண்காட்சினா ஓடி ஓடி போய் புரிய வைக்கணும். அதிலும் கூட நன்கு புரிந்தவர் தான் வேண்டும் சொல்றாரு. தேக அபிமான உடையவர்களின் அம்பு தைக்கவே தைக்காதுன்றாரு. ஆத்ம உணர்வுல இருந்து புரிய வைக்கணும்ன்றாரு. அநேக விதமான வாள்கள் இருக்கின்றன அல்லவா, உங்களுடைய யோகத்தின் வாளும் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். ஆத்ம உணர்வுல பாபா நினைவுல சொன்னோம்னா கூர்மையா போயிட்டு அம்பு பாயன்றார். அதனால உங்களோட வாள் கூட இப்ப கூர்மையானதாக இருக்கணும்னா பாபா நினைவு சொல்றாரு. பாபா நினைவு வந்து கூர்மையா இருக்கணும். நிறைய பேருக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்ற சேவைக்கான உற்சாகம் இப்ப வேண்டும்ன்றாரு. கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வராத அளவிற்கு பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி இருக்கணும்ன்றாரு. இப்பவே பயிற்சி பண்ணணும். கடைசியால் நான் நினைச்சிருவேன் அப்படிலாம் அதான் சொன்னாரு முறையில கூட, கடைசியாலாம் மாற முடியாது, நீண்ட கால பயிற்சி தான் சொல்றாரு. அப்ப இப்பொழுதே நம்ம பயிற்சி பண்ணதான் கடைசியா யார் நினைவு வராத அளவுக்கு பாபாவின் நினைவு செய்வதற்கான பயிற்சி இப்ப இருக்கணும்ன்றாரு. அப்போதுதான் நீங்க ராஜ்ய பதவி அடைவீர்கள் சொல்றாரு. உடலை விட்டு, அதாவது யார் வந்து லட்சுமி நாராயணன் ஆவாங்கன்னா, இந்த சேவை இதெல்லாமே எதுவுமே கிடையாது. எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தேன், எத்தனை பேர் எவ்வளோ சேவை பண்ணேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் வந்து கடைசியில நீங்க வந்து பாபா நினைவு சரீர விடுறீங்களோ அவங்க கண்டிப்பா லட்சுமி நாராயணன் சுயதர்ஷன சக்கரதாரியை சுத்தி நீங்க கடைசியில மாயை வென்று பாபா நினைவுல சரீரம் விட்டீங்கன்னா நீங்க ராஜ்ய பதவி அடைவீங்க. அப்போதுதான் நீங்கள் ராஜ்ய பதவி அடைவீர்கள் சொல்றாரு. நம்ம மற்றதெல்லாம் சும்மா வேஸ்ட், மற்ற என்ன செஞ்சாலும் அதெல்லாம் பாபா நம்மளுக்கு சேவை வாங்குறாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் நினைவுல சரீரம் விடணும், அதுதான் வந்து இங்க ஏமே. கடைசி காலத்தில் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும், அதான் சொல்றாரு பாருங்க. கடைசி நேரத்துல நீங்க பாபா நினைக்கணும். நாராயணன் கிடையாது, ஆஸ்தி, நான் அந்த மாதிரி ஆக போறேன், அந்த நினைவு வரணும். பாபா மற்றும் ஆஸ்தி நாராயணனை தான் நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. ஆனால் மாயையும் குறைந்ததல்ல. ஆனா இதை தான் நம்மளை செய்ய விடாம மாயா வந்து தடுக்கும்.
நம்ம வந்து நம்ம பாபாவை நினைக்க விடாது, நாராயணன்னு நீயா நாராயணனா அப்படின்னு சொல்லி நம்மளை நாராயணனே ஆக விடாம பண்ணும். அதுதான் மாயா வந்து குறைந்ததே இல்லைன்றார். ஒரேடியாக நிறைய பேர் அரைகுறையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள்ன்றாரு. நிறைய பேர் அரைகுறையானவர்களா ஆயிடுறாங்க. யாருடைய பெயர் ரூபத்திலாவது இப்ப மாட்டிக்கிறாங்க இல்லையா? மாட்டும் போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு இப்ப உருவாகிறதுன்றாரு. அவங்க பேர் ரூபத்துல சிக்கிட்டு அவங்களுக்காக பாபாக்காக வந்தான், கடைசியில யார்கிட்டயா போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு போயிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிறதுன்றாரு. ஒருவர் மற்றவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் கூட எழுதுறாங்கன்றாரு. இதெல்லாம் எங்கேயோ நடக்குதுதா சொல்றாரு. தேகதாரிகளிடம் அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகி விடுகிறதுன்றாரு. பாபாவிடம் செய்திகள் கூட வருகின்றன. பாபாக்கு எப்படி செய்தி வரும்? லெட்டர் எழுதுறாங்கல்ல, டெய்லி எல்லாரும் லெட்டர் எழுதுறாங்கல்ல, மற்றவங்க செய்யறதப்ப இன்னொருத்தவங்க தான் எழுதுவாங்க, அவங்க எழுத மாட்டாங்க, இன்னொருத்தவங்க எழுதிடுவாங்க. அது மூலமா பாபாக்கு தெரிஞ்சிடும். தலைகீழான கர்மங்களை செய்து விட்டு பிறகு நடந்து விட்டது பாபான்ட்டு சொல்றாங்க. சிலர் அவங்களே தப்ப ஒத்துக்குவாங்க, அந்த மாதிரியே எழுதுறாங்க, நடந்துடுச்சு பாபான்ட்டு எழுதுறாங்க. அட தலைகீழான கணக்காகி விட்டது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் வயதானது. நீங்க இந்த சரீரம், பாபா என்ன சொல்றாரு, எல்லாரும் வானப்பிரஸ்த நிலை 60 வயசு ஆயிடுச்சு, சின்ன குழந்தை கூட 60 வயசு ஆயிடுச்சுன்றாரு. அப்ப இந்த சரீரத்தை ஏன் நினைவு செய்யணும்? இந்த சரீரம் வயதானது, அதை நீங்கள் ஏன் நினைவு செய்கிறீர்கள்ன்றார் பாபா. இந்த சரீரத்தை போய் எதுக்கு நினைவு செய்றீங்க? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சி இருக்குன்றார். புள்ளியா நினைச்சு புள்ளிய நினைவு செய்யுங்க, எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பீங்கன்ட்டு பாபா சொல்றார். இன்றைக்கு குஷியாக இருக்கிறார்கள், பிறகு நாளை வாடி போய் விடுகிறார்கள்ன்றாரு. நம்மளதான் சொல்றாரு. பிறவி பிறவிகளாக பேர் ரூபத்தில் மாட்டி வந்துள்ளீர்கள் அல்லவா? பிறவி பிறவியே அப்படிதான் ஏமாந்துட்டு வந்துட்டோம் இல்லையா? ஒருத்தவங்களே நம்பி இருப்பான், அவங்களே நம்மளை கழுத்து அறுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பேர் ரூபத்துல தான் மாட்டி வந்திருக்கிறீங்க அல்லவான்றாரு. சொர்க்கத்தில் இந்த பேர் ரூபத்தின் நோயே இருப்பதில்லை. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி யாருமே பேர் ரூபத்துல மாட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆத்மாவா பார்த்துதான், ஆத்மாவுக்கு தான் அன்பு கொடுப்பாங்க. அந்த உடம்பை பார்த்து அன்பே கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஆத்மாவை பார்த்துதான், அவங்களுக்கு உடம்பே பார்க்கவே தெரியாது, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அதனால அங்க பேர் ரூபத்தினுடைய நோயே இருக்கிறது இல்லைன்றாரு. அங்கே மோகத்தை வென்ற குடும்பம் இருக்குது, அங்க எல்லாருமே பற்றை வென்றவர்கள். இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, லட்சுமி நாராயணன் உடலை விட்டு போறாங்கன்னா யாரும் அழமாட்டாங்க. அந்த உடலை விட்டு நான் வேற உடல் போறேன், காட்சி கிடைச்சிருச்சுன்ட்டு போவாங்க, யாரும் அழமாட்டாங்க. அது பற்றை வென்ற குடும்பம் இருக்கிறதுன்றாரு. மோகத்தை வென்ற குடும்பம் இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சரீரம் இல்லை என்பதை தெரிந்திருப்பார்கள். அங்க அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நான் இந்த உடம்புல நான் உயிர், நான் ஆத்மான்றது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அதுக்கான பயிற்சி எங்க கிடைச்சிருக்கும்? சங்கமேகத்துல தான் அந்த பயிற்சி பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அங்க நல்லா பர்ஃபெக்டா அவங்க ஆத்மான்றத புரிஞ்சிருப்பாங்க. அது ஆத்மா அபிமானிகளின் உலகமாகுன்றாரு. சொர்க்கம் வந்து ஆத்மா அபிமானிகளின் உலகமாகும். ஆனா இது எப்படி இருக்கு? இப்போ தேக அபிமானிகளின் உலகமாகுன்றாரு. இது ஒரு நோய். அந்த தேக அபிமானன்றது ஒரு நோய். அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோன்றாரு. பிறகு நீங்கள் அரைக்கல்பம் ஆத்மா அபிமானிகளாக ஆகிவிடுகிறீங்க. இப்ப நீங்க பயிற்சி பண்ணி நீங்க 2500 வருஷம் ஆத்மா அபிமானிகளா ஆகிறீங்கன்றாரு. இப்போது தேக அபிமானத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்ப பாபா நமக்கு இந்த பாடம் எடுத்து பாருங்க, ஒரு பிறவில நம்மளை மாத்துறாரு. அரை கல்பம் நம்ம தேக அபிமானி நோயை பிடிச்சுதான் இருந்தோம். ஆனா இப்ப பாபா நம்மள பாடம் சொல்லி அப்பேற்பட்ட ஆசிரியர் கிடைச்சிருக்கிறாரு. ஒரு பிறவில நம்மள தேக அபிமானத்தை விட்டு ஆத்மா அபிமானியா மாத்திடுறாரு. எவ்வளவு பெரிய ஆசிரியர், எப்பேற்பட்ட ஆசிரியர். இப்போ தேக அபிமானத்தை விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா அபிமானியாக ஆவதின் மூலம் மிக இனிமையாக குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்ன்றாரு. இப்ப நீங்க ஆத்மா அபிமானியா ஆகிறதுனால எப்படி ஆயிடுறீங்க? குளிர்ச்சியானவர்களா, சீதலா தேவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இனிமையாக குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. இப்படி மிகவும் குறைவானவர்களை பாபாவின் நினைவு மறந்து விடக்கூடாது என்று முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த மாதிரி எல்லாரையுமே முயற்சி பண்ண வைக்கிறாங்கன்றாரு. பாபாவின் நினைவு மறக்க கூடாதுன்ட்டு முயற்சி பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்கன்றார். என்னை நினைவு செய்யுங்கள், சார்ட் வையுங்கள் என்றுதான் பாபா கட்டளையிடுகின்றார். பாபா பாருங்க ஸ்ரீமத்துக்கு சொல்றாரு. ஸ்ரீமத் கட்டளைனாலே ஸ்ரீமத்து தான். கட்டளை இடுறார் நமக்கு. என்னை நினைவு செய்யுங்கள், சார்ட் வையுங்கள் சொல்றாரு. தினமும் சார்ட் வைங்க. நான் எவ்வளவு நேரம் நினைச்சேன்ட்டு சார்ட் வைங்க. ஒண்ணும் இல்லை, நான் காலையில 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் முரளி படிச்சேன், ஒரு 10 நிமிஷம் நிறைய பேர் வைக்கிறாங்க இப்ப சார்ட். அதாவது 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 8 மணி நேரம் நினைச்சா கூட போதும். பாருங்க எவ்வளவு வந்துருது. அது மாதிரிதான் கோசாதாதி செஞ்சாங்க, அப்படியே மனசா சேவை செஞ்சாங்க.
அதனால தான் அவங்க நல்ல பதவி அடைஞ்சாங்க இல்லையா. அந்த மாதிரி சார்ட் வைங்க, நீங்கள் நோட் பண்ணுங்கன்றாரு. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு குட்டியாக ஒரு நோட் வச்சுக்கோங்க, அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க, நான் 10 நிமிஷம் நினச்சேன் 10 நிமிஷம் நினச்சேன்ட்டு. அந்த மாதிரி நினச்சிட்டு டிக் பண்ணிங்கன்னா அது சார்ட் ஆகிடும் இல்லையா. பாபா அந்த மாதிரி செக் பண்ணுங்கன்றாரு. ஆனால் மாயை சார்ட் வைக்கவும் விடுவதில்லை. ஆனால் மாயா இருக்கு பாருங்களா, நம்மளை சார்ட் வைக்கவே விட மாட்டுது. இப்படிப்பட்ட இனிமையான தந்தை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பேற்பட்ட இனிமையான தந்தையை நம்ம எவ்வளவு நினைக்கணும். எப்படி ஸ்வீட்டா இருக்கிறாரு நமக்கு. நேத்து கூட சொன்னாரு, சரி அவரை எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அப்புறம் அவர் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கணும். இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தந்தைக்கெல்லாம் தந்தையாக அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அவரு கணவருக்கெல்லாம் கணவன், பதிக்கெல்லாம் பதி, தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லவான்றாரு. பாபாவை நினைவு செய்த பிறகு மற்றவர்களையும் கூட தங்களுக்கு சமமாக மாற்ற இப்போ முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. அவரை நினைக்கணும், நீங்களும் நினைக்கணும், மற்றவங்களையும் நினைக்க வைக்கணும்ன்றாரு. இதில் மிக நல்ல ஆர்வம் வைக்க வேண்டும்ன்றாரு. சேவாதாரி குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து விடுவித்து விடுகிறார்ன்றாரு. யாரெல்லாம் நல்லா சேவை பண்றாங்களோ அவங்கள பாபா வந்து வேலையிலேருந்து விடுவிச்சிடுறாரு. சூழ்நிலையை பார்த்து இப்போது இந்த தொழில் ஈடுபட்டு விடு என்று சொல்வார். சூழ்நிலையை பார்ப்பார், இவங்க வேலைக்கு போனால் இவங்க ஒழுங்காக வந்து சேவை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்கள வந்து விடுவிச்சுட்டு நீ போயிட்டு நீ தொழிலே நீ உன்னுடைய சேவையை பண்ணுன்னு சொல்லி நம்ம சேவை பண்ண விட்டுருவேன்னு சொல்றாரு. குறிக்கோள் முன்னால் நிற்கிறது இல்லையா. ஏன்னா லட்சியம் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா அவங்க சேவையில தான் ஈடுபட்டு ஆகணும். அவங்க லட்சுமி நாராயணா ஆகணும்னா அவங்க அதை சேவை தான் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால குறிக்கோள் முன்னால் நிற்கிறதுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்கிறார்கள் அல்லவா. பக்தியில கூட பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் முன்னாடி தான் உட்காந்து நினைக்கிறாங்க. நீங்க அத அம்மன் படம் முருகர் படம்லாம் உட்காந்து நினைக்கிறாங்க. நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. ஆனா நமக்கு இப்ப சித்திரம்லாம் தேவையில்லை. நம்ம எங்கேயாவது உக்காந்தா கூட ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பரமாத்மாவை நினைவு செஞ்சா போதும். புள்ளியா நினைச்சு புள்ளியா பாபாவை நினைச்சாலே போதும். அவர் அப்பான்னு நினைச்சு நினைவு செஞ்சாலே போதும்ன்றாரு. விசித்திரமானவர்களாகி விசித்திரமான தந்தையை இப்போ நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. அசிரியாகி அசரீரியான பாபா நிராகாரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் உழைப்பாகுன்றாரு. இதுதான் முயற்சின்றாரு. இதுதான் கஷ்டம்ன்றாரு. தேக உணர்வுல நினைக்கிறது வேற, ஆத்ம உணர்வுல நினைக்கணும். அப்பதான் கரண்ட் பாஸ் ஆகும். பாபா சொல்றாரு, உலகத்திற்கு எஜமானர்களாவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்லன்றாரு. சித்தி வீடு மாதிரி இல்லைன்னு அடிக்கடி. லட்சுமி நாராயண் என்ன ஆகுறதுன்னா என்னமோ ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டீங்களா. ஒரு கலெக்டர் ஆகுறதே கஷ்டம். நைட்டு ராவும் பாலும் டீ போட்டு குடிச்சு படிச்சு அப்ப கூட கலெக்டர் ஆகுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து லட்சுமி நாராயண் ஆகிறதுனா சும்மாவா. அப்படி படிக்காமலே நீங்க லட்சுமி நாராயண் ஆயிடுவீங்களா. தினம் தினம் முரளியை கரைச்சு குடிக்கணும். அப்புறம் வந்து டெய்லி யோகா வந்து அவ்வளோ பண்ணணும். பாபாவை அப்படி நினைக்கணும். சும்மா ஒண்ணுமே செய்யாம நான் லட்சுமி நாராயண் ஆயிடும்னா அப்படின்னு சொல்றாரு பாபா. உலகத்திற்கு எஜமானலாவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்லன்றாரு. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை, அவர் ஆகிறது இல்லையா. அது கஷ்டமான வேலை. நான் கூட ஆகிறது இல்லை, உங்களை தான் ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்றாரு பாபா. சொல்றாரு எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. லட்சுமி நாராயண் ஆகணும்னா மண்டையை உடைத்து கொள்ள வேண்டி இருக்குது. நல்ல குழந்தைகளுக்கு தானாகவே இந்த கவலை இருக்குமா. விடுமுறை எடுத்துக்கொண்டு கூட சேவையில ஈடுபட வேண்டும். இப்போ வேலைக்கெல்லாம் போறாங்கன்னா லீவ் எடுத்துட்டு கூட சேவையில ஈடுபடணும். கவலை வருது அவங்களுக்கு. நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் கூட இருக்கிறதுன்றாரு. மோகமும் இருக்கிறது, பற்று வேற இருக்குது. உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும் என்று பாபா சொல்றாரு. நம்ம இப்ப கிடையாது, 63 ஜென்மம் ஆத்மால வியாதி இருக்குது. எல்லாரையும் நம்புறது, எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கிறது, எல்லாரையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆசைப்படுறது, அதெல்லாம் வந்து நம்ம கோவப்படுறது, பற்று வச்சுட்டு அவங்க மேல கோவப்படுறது, இது எல்லாமே நம்மளோட வியாதி தான். இந்த வியாதி எல்லாம் ஒன்னொன்னா வெளில வரும்ன்றாரு. அப்புறம் பேர் புகழ் எல்லாம் நம்ம பேரை கூப்பிடல, நம்மள புகழல அப்படின்லாம் இதெல்லாம் வியாதின்றாரு. யாராவது ஏதாவது திட்டாங்கன்னா உட்காந்து அழுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, இது எல்லாமே நம்மளோட வியாதி. இது எல்லாமே வந்து இப்பன்னு கிடையாது, 63 ஜென்மமா நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. அதான் சொல்றாரு, உங்களுடைய அனைத்து வியாதிகளும் இப்ப வெளியே வரும்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா ஞானம் உள்ள போக போக வியாதி எல்லாம் வெளில வரும்ன்றார். நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஆனா நீங்க பயப்படாதீங்க, பாபா நினைச்சிட்டே இருங்கன்றாரு. மாயை உங்களுக்கு விளக்குவதற்கு முயற்சி செய்கிறது. மாயா என்ன பண்ணும், பதவி அடைய விடாம பண்றதுக்கு நம்மளை வந்து முயற்சி செய்யுது, விளக்குவதற்கு முயற்சி செய்கிறது. நினைவு தான் முக்கியமானதாகன்றாரு. எல்லாத்த விட முக்கியமான பாடமே பாபா நினைக்கிறது தான். நினைவு தான் முக்கியமானதாகும். படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசி ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேண்டும், நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா. வேற என்ன வேண்டும். பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு இப்ப முயற்சி செய்கிறார்கள்.
இருக்கிறார்கள். மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் அங்கு துக்கம் கொடுப்பதில்லை. குளிந்தவர்களாகி நடக்கிறார்கள் என்றால் பாக்கியம் உருவாகி கொண்டே செல்கிறது. ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல விதத்துல கேட்கறாங்க, என்னென்ன செய்கிறார்கள் என்று அனுபவம் சொல்கிறார்கள் அல்லவா. இப்ப யாரோட பாக்கியத்துல இருக்கோ அவங்க நல்ல விதத்துல கேக்குறாங்களாம், முரளி கேக்குறாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்றதையும் மத்தவங்களுக்கு அனுபவம் சொல்றாங்க அல்லவான்றாரு. என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் துர்க்கதியை தான் இப்போ அடைஞ்சோம் இல்லையா என்று இப்போது தெரிகிறது. நம்ம இவ்வளவு காலம் என்னெல்லாம் பண்ணோமோ, பக்தி கூட பண்ணோம், என்ன அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாமே பண்ணோம், எது பண்ணியும் நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதன் மூலம் நம்ம துர்க்கதியை தான் அடைஞ்சோன்றது இப்போ புரிகிறது. பாபாவை நினைவு செய்தால்தான் சத்கதியை அடைய முடியும். ஆனாலே முக்தி ஜீவன் முக்தி எப்போ கிடைக்கும், நம்ம பரந்தாமத்துக்கு எப்போ போக முடியும், இந்த பிறப்பிறப்புல இருந்து எப்போ தப்பிக்க முடியும்னா இதெல்லாம் பண்ணா நம்மளால தப்பிக்க முடியாது. நம்ம பாபா நினைவு செஞ்சாதான் சத்கதியை அடைய முடியும் சொல்றார் பாபா. யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு 1 மணி அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்வார்கள். இல்லை என்றால் யோகத்தில் உறங்கி கொண்டிருத்தல் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. அதாவது யாராவது 1 மணி நேரம் அரை மணி நேரம் நினைவு செய்யறாங்களாம் அமிர்த வேலையில கூட, இல்லைன்னா சில டைம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்களாம், யோகத்துல உறங்கி கொண்டிருக்கிறது, அதனால ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அரை கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள், இப்போது பாபா கிடைத்திருக்கிறார். நம்ம அரைக்கல்வமா ஏமாற்றம் தான் அடைஞ்சோம் இல்லையா, இப்ப பாபா கிடைச்சிருக்கிறார். மாணவ வாழ்க்கை இருக்கிறது என்றால் எப்படி இருக்கணும், குஷி இருக்க வேண்டும் என்று இப்ப பாபா கூறுகின்றார். ஆனால் பாபாவே அடிக்கடி மறந்துடுறாங்க. பாபா சொல்றதெல்லாம் ரைட்டு தானே, நம்ம அடிக்கடி பாபா மறந்துடுறோன்றாரு. நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா இப்ப கூறுகின்றார். நம்மளாம் கர்ம யோகி, அந்த தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும் இல்லையா, குறைவாகவே உறங்க வேண்டும் சொல்றாரு. நினைவின் மூலம் வருமானம் உண்டாகும். பாபா நினைக்க நினைக்கதான் வருமானம் உண்டாகும், குஷியும் இருக்கும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும்ன்றாரு. பகலில் நேரம் கிடைப்பதில்லை, ஆகையினால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும்ன்றாரு. அதிகாலையில எழுந்திரிச்சு நேரம் ஒதுக்கணுன்றாரு. நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்குன்றாரு. யாருக்காவது பந்தனம் இருக்கிறது என்றால் எனக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும், இதுல இருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று கூட சொல்லலாம். இப்போ பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறோம், நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், நான் அப்பாட்ட இருந்து ஆசை அடையணும், இதை யாரும் எங்களை தடுக்க முடியாதுன்ட்டு சொல்லலாம். அரசாங்கத்திற்கு மட்டும் சென்று இப்ப புரிய வையுங்கள், கவர்மெண்ட்டுக்கே சொல்லி புரிய வைங்க, விநாசம் முன்னால் இருக்கிறது. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசம் ஆகும்ட்டு சொல்றான்ட்டு கவர்மெண்ட்டுக்கே போய் சொல்லுங்கன்றாரு. மேலும் இந்த கடைசி பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும், ஆகையினால் நாங்கள் தூய்மையாகின்றோம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. இது கடைசி பிறவி, இப்ப தூய்மையாக இருக்கணும், அதனால நாங்க தூய்மையாகின்றோம்னு சொல்லுங்க. ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ அவர்கள் தான் சொல்வார்கள்ன்றார். யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ, தைரியமா இருக்கிறாங்களோ பாபா நினைவுல, அவங்க தான் போய் கவர்மெண்ட்டுக்கே இதெல்லாம் புரிய வைப்பாங்கன்றாரு. இங்கே வந்து விட்டு பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருத்தல் என்பது கிடையாதுன்றாரு. மதுவன் போயிட்டு திரும்பவும் அந்த தேகதாரிகளே நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்றாரு. தேக அபிமானத்தில் சண்டையிடுவதென்றால் அது கோபம் எனும் பூதமாகிவிடுவது போலாகுன்றாரு. பாபா கோபப்படுவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லைன்றாரு. சேவை செய்பவர்களிடம் அன்பு இருக்கிறது, தேக அபிமான நடத்தை தெரிகிறது, சேவை செய்பவர்கள்ட்ட தான் அன்பு இருக்குதுன்றாரு. பாபாவை நினைவு செய்தால்தான் மலராக ஆக முடியும். பாபா நினைக்க நினைக்கதான் அவரை மாதிரி நம்ம ஆவோம் இல்லையா. முள்ளு மாதிரி இருக்கிற நம்ம இப்ப பாபா நினைச்சாதான் மலர் மாதிரி ஆக முடியும். தேக அபிமானிகளை நினைச்சோன்னா, தேகதாரிகள் நினைச்சோன்னா அவங்கள மாதிரி தான் நம்ம ஆவோம், முள்ளு மாதிரி தான் ஆவோம். பாபா நினைச்சாதான் மலராக ஆக முடியும். முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் வாழுங்க, எல்லாரையும் பார்த்துட்டே இருங்க, ஆனாலும் பாபாவையே நினைவு செய்யுங்க. சேவையில் எலும்பையும் கூட கொடுக்க வேண்டும், களைப்படையாமல் இருக்கணும். பாபா சேவையில களைப்படையாம இருக்கணும்ன்றாரு. பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும், உவர்ப்பானவர்களாக உப்பு நீராக ஆகக்கூடாதுன்றாரு. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு வருது. எல்லாரும் பாபா குழந்தைகள் தானே, அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும்ல, அதுக்கு தானே அவங்கள கூட தேர்ந்தெடுத்திருக்காருன்ட்டு புரிஞ்சிக்காதனால ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு ஏற்படுது. பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். குடும்பத்தினரையும் பிடிக்கல, பிகேல ஃபேமிலியும் பிடிக்கல, பாபாவையும் பிடிக்கல, பாபா மேலேயும் வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க
வெறுப்பா நடந்துக்கிறாங்கன்னா அவங்க என்ன பதவி அடைவார்கள். உங்களுக்கு காட்சி கூட ஏற்படும். பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று கூட நினைவுக்கு வரும்ன்றாரு. கடைசியா எல்லாருக்கும் காட்சி ஏற்படும். அந்த டைம்ல வந்து நமக்கு பச்சாதாபம்னு சொல்வார்ல, அந்த மாதிரி நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நினைவு அப்போ வரும்ன்றாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகின்றார். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தேக அபிமான நடத்தையே இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உவர்ப்பானவர்களாக இருக்கும் சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகவே முடியாதுன்றாரு. 2வது பாயிண்ட், கர்மயோகியாகி இருக்க வேண்டும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். ஆத்மாபிமானிகளாக ஆகி மிக இனிமையானவராகவும் குளிர்ச்சியானவராகவும் ஆவதற்கு இப்போ முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் களைப்பற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும்ன்றாரு. வரதானம், ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடிவடைய செய்யக்கூடிய உண்மையான சுய கல்யாணி, சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம ஸ்ரீமத்னா பாபா என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லணும். மன வழி பிற வழியை கலக்கக்கூடாது. அது மாதிரி கலக்கிறது எப்போ நீங்கள் முடிவடைகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நீங்களே உண்மையான நன்மை செய்பவராக ஆகிறீங்கன்றாரு. உண்மையான சுய கல்யாணி ஆகிறீங்கன்றாரு. அந்த மாதிரி வரதானா இப்போ கொடுக்குறாரு. தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக தான் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது, இது நாணயமின்மை ஆகுன்றாரு. இப்போது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடிவடைய செய்து ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. தன் மீதும் மற்றும் அனைவரின் மீதும் இப்ப கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்ரீமத்னா ஸ்ரீமத் தான். அந்த ஸ்ரீமத்தை கரெக்டா வந்து சொல்லுங்க. பாபா என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க. தன் வழி பிற வழியெல்லாம் கலக்காம சொல்லும் போதுதான் நம்ம மேல நம்ம கருணை வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அங்கே போய் தர்மராஜபுரில் பதில் சொல்ல வேண்டியது வரும். நம்ம ஏதாவது நம்ம மன வழி பிற வழி கலந்தோம்னா அங்கே போய் நமக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால இப்போவே உங்கள் மேலே கருணை வச்சுக்கிட்டு உங்களுக்கும் கருணை வைங்க, எல்லார் மேலேயும் கருணை வைங்க. அந்த மாதிரி வச்சுட்டு சுயத்திற்கு நன்மை செய்பவராய் பாகுங்கள். சுயத்தை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். இது நல்லா இருந்தது. இந்த லைன் வந்து நல்லா இருந்தது. சுயத்தை பாருங்கள், உங்களை பாருங்க, பாபா பாருங்க, வேற யாரையுமே பார்க்காதீங்கன்றார். வேற யாரையா பார்த்தா தானே அவங்க மேல பரிவு. அதனால ஸ்ரீமத்துல வந்து மண்மத்தை கலக்கிறது, இவங்களுக்குன்னா ஒரு ஸ்ரீமத்து, அவங்களுக்குன்னா வேற ஸ்ரீமத்து, அப்படி இப்படின்ட்டு நம்ம கலக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம வந்து நம்மளை பார்க்கணும், பாபா பார்க்கணும், அவ்வளவுதான். மற்றவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் நமக்கும் நன்மை செஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் நன்மை செஞ்சுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யார் எந்த பக்கமும் கவர்ச்சி ஆகாம இருக்கிறாங்களோ, ஏன்னா அந்த மாயா தானே கவர்ச்சி பண்ணுது. அது நம்மளை வந்து பாபா கிட்ட கவர்ச்சின்னா அது பாபா கிட்ட தான் இருக்கணும். பாபாவை தவிர மற்ற இடத்துல கவர்ச்சி போகுது இல்லையா. அது யார் அந்த பக்கம் போகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்பயுமே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சொல்றாரு பாபா. அவ்யக்த சமிந்தினி. இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா மற்றும் நான் இணைந்து இருக்கின்றோம். சேவிப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். இதை சிந்தனையற்ற நிலை, அதாவது ஒருவருடைய நினைவு என்று கூறப்படுகின்றது. அதாவது நான் பாபா என்னை சேவிக்கிறார், நான் கருவியா இருக்கிறேன். இதுல வந்து நம்ம யோசனை பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அவரு செய்ய வைக்கிறாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதுல எனக்கு யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமே இல்லை. நான் எதையும் யோசிக்கவே தேவையில்ல. அவர் என்னை கரெக்டா செய்ய வச்சிருவாரு. அந்த மாதிரி சிந்தனையற்ற நிலை, அந்த ஒருவருடைய நினைவு வந்து கூறப்படுகின்றது. சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலையே இருக்காதுன்றாரு. எவ்வாறு தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருக்கின்றீர்களோ, சரீரம் மற்றும் ஆத்மா இணைந்து இருக்கின்றனவோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபம் கூட பாருங்க, லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபமாக தானே இருக்கின்றது இல்லையா. எல்லாமே மூணுமே இணைந்துதான் இருக்கின்றதோ அது போல சுய சேவையும் மற்றும் அனைவருக்குமான சேவையும் இணைந்திருக்க வேண்டும் சொல்றார். நம்மளும் சுயத்தையும் மாத்திக்கணும், மற்றவங்களையும் மாத்தணும், அனைவருக்கும் சேவை செய்யணும். நம்ம சேவையும் மற்றவர்களுக்கு செய்யற சேவையும் இணைந்து இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போதே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும் சொல்றாரு.
குறைந்த உழைப்பு தான், ஆனால் அதில் நிறைய வெற்றி கிடைக்கும் இல்லையா. அட் அ டைமில் நம்மளும் மாறிடுவோம், எல்லாரையும் மாற்றிடுவோம் இல்லையா. எவ்வளோ பேரை மாற்றிடுவோம், நம்மளும் மாறிடுவோம். ஒரே டைமில் எல்லாரும் வந்து மாறிக்கிட்டே வரோம் இல்லையா. அப்போ குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அது எப்படின்னா, பாபா நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம், சரீரம் ஆத்மா இணைஞ்சிருக்குது, விஷ்ணு ஸ்வரூபமும் இணைஞ்சிருக்குது. அது மாதிரி இப்போ சுய சேவையும் எல்லாருக்கும் செய்கிற சேவையும் இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். அப்போ தான் குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம்.